காரணமாக இருக்கிறார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய பாதுகாப்பை இவ்வாறு எடுத்திருப்பது மிகவும் கவலைப்பட வேண்டிய விஷயம். இது ஒரு நல்ல ஆட்சி அரசாங்கம். எதிர்கட்சியும் இல்லை, ஆளுங்கட்சியும் இல்லை. இந்த கிழக்கு மாகாண சபையுடைய நடவடிக்கைகளிலே நாங்கள் எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சி மாகாண சபை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த 2 போலீஸ் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் மீறப்பட்டுள்ளனர். இந்த செயற்பாடானது மாகாண சபை உறுப்பினர்களை பாரிய அசௌகரியத்துக்குள்ளாக்கியதுடன் மக்கள் பணிகளை நேரம் பாராது நிறைவேற்றுகின்ற விடயத்திற்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே மீளப்பெறப்பட்ட போலீஸ் பாதுகாப்பினை உடனடியாக திரும்பத் தர வேண்டும் என்று இச்சபையின் முன்மொழிந்தது. மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட காலம் தொட்டு ஓரிரு மாதங்கள் கழிந்த நிலையில் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த பாதுகாப்பு என்பது மாகாண சபை உறுப்பினர்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை நேர காலம் பாராமல் இரவு காலிலும் பகல் வேளைகளிலும் பல வகையான பிரச்சனைகள் உருவாகின்ற இடங்களிலும் சென்று தங்களுடைய அரசியல் அதிகாரங்களையும் மக்களுடைய ஆதரவுகளையும் பயன்படுத்தி தீர்த்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களில் இவ்வாறான திடீரென பாதுகாப்பு எடுக்கப்பட்டது என்பது அவர்களுடைய செயற்பாடுகளை முடக்கி வீடுகளிலே உறங்க வைக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். நாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு மக்களுடைய பிரதிநிதியுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தை பிரதி தவிசாலுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தை இரவு நேரத்தில் எடுத்திருக்கிறார்கள். மக்களுடைய பிரதி கௌரவம் கொடுக்க வேண்டும். நாங்கள் பிழையாக இருக்கவில்லை. சட்டபூர்வமாக ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நாங்கள் 2008ஆம் ஆண்டில் இருந்து ஒரு உறுப்பினருக்கு நாங்கள் 5 போலீசாரை கொடுத்தோம் பாதுகாப்புக்காக. ஏனென்றால் அவ்வாறு தான் எங்களுடைய உயிர்களை கையில் எடுத்துக் கொண்டுதான் இந்த மாகாண சபையுடைய ஆரம்ப பணியை செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருந்தது. අවශ්‍යද කියන එක පිළිබඳව NIB රිපෝට් එකක් අරගෙන විශේෂ විමර්ශනයක් කරලා ආරක්ෂක අමාත්‍යාංශයෙන් තමයි තීරණය කරේ. ඊට පස්සේ නැගිටින පළාත් සභාවේ මන්ත්‍රීවරුන්ට ආරක්ෂාව දිය යුතුයි කියලා. ඒතකොට එහෙම විමර්ශනයක් කරලා දුන්න ආරක්ෂාව මේ කවුරු හරි කොහෙත් ඉන්න පෙන්ඩ ගොඩවන විදිහට පුළුවන් මේක නැති කරන්න. කාට හරි පුළුවන්ද? කාගේ හරි මේක එක්කෙනා අපිට කියන්න තියෙන කල සභාපතිතුමා உங்களுடைய ஆசனங்களை இருந்தால் நாங்கள் பேசுவோம். சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். உறுப்பினர்களே உங்களுடைய ஆசனங்கள் இருந்தால் எவ்வளவாக எல்லாருக்கும் பொதுவான விடயம் நாங்கள் பேசுவோம். உங்களுடைய ஆசனங்கள் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி. அவர்களே கௌரவ முதலமைச்சர் அவர்களின் கீழாக இருக்கின்றபடியால் இந்த விடயத்தில் கௌரவ முதலமைச்சர் அவர்கள் முழுமையான வகை சொல்ல வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் சட்டம் சம்பந்தமான இவ்வாறான விடயங்கள் இருக்கின்ற நிலையில் கௌரவ உறுப்பினர்களுடைய எல்லா வகையான பாதுகாப்பையும் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கிய ஒரு நிகழ்வாகவே இந்த விடயம் காணப்படுகின்றது. எனவே கௌரவ முதலமைச்சர் அவர்களே உங்களின் கீழுள்ள எவ்வளவு ஆசைகள், என்னென்ன ஆசைகள், எவ்வளவு ஆசைகள் முடியாது. ஆனால் எங்களுடைய ஆகவே பிரதி தவிசன் அவர்களே இந்த நாட்டிலே நான் நினைக்கின்றேன் உங்களோட மன வேதனை அது உண்மை. அப்பா உறுப்பினர் இருங்க, உங்களுடைய டைம் ஒரு நிமிஷம் தாங்க. ஆகவே பிரதி தவிசன் அவர்களே இந்த நாட்டிலே நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த கிழக்கு மாகாணத்தை ஆளுகின்ற முதலமைச்சர் அவர்கள் சட்டமும் ஒழுங்கை பின்பற்றுகின்ற ஒரு அமைச்சராக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அவருக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் செய்யப்படாமல் இங்கு பாதுகாப்பு எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது நான் நினைக்கின்றேன். அந்த மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அதே பாணியை இந்த நல்லாட்சியிலும் தொடர்ந்தும் இவர்கள் கையாளுவதற்கான நடவடிக்கையை இந்த நாட்டிலே இருக்கின்ற அதிகாரிகள் மேற்கொள்கின்றார்கள் என்பதற்கான சந்தேகங்களை நாங்கள் இதிலே காண முடியாது. நிச்சயம் சந்தேகம்